வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடிய நாட்டு வணக்கம் என்ற கவிதையினுடைய பொருளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. எந்தையும் தாயும். எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தை, அதாவது என்னுடைய அப்பா. அது என் தந்தை அப்படிங்கிறத எந்தை அப்படிங்கிறது மறு அப்படின்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க, அதாவது மருவி சொல்லுதல். இப்போ கும்பகோணத்தை எப்படி குழந்தைன்னு சொல்கிறோம், கோயமுத்தூரை கோவைன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி என் தந்தை அப்படிங்கிறத பாரதியார் எந்தை அப்படின்னு குறிப்பிடுறாரு. இப்போ பாருங்கள், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி, அதாவது என்னுடைய அப்பாவும் தாயும்னா அம்மாவும் மகிழ்ச்சியோட அதை சந்தோஷமாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்ததும் இந்த நாட்டில் தான். அதன் முந்தையர் 1000, அவங்களுக்கு முன்னாடி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி அவங்களுடைய முந்தையர் அப்படின்னா முன்னோர்கள், மூதாதையர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவங்க ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கடைசியில் அவங்க மரணத்தை தழுவியதும் இந்த நாட்டில் தான் இல்லையா. அப்போது எங்கள் அப்பா அம்மா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது இந்த நாட்டில் தான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்து கடைசியில் மரணத்தை தழுவியதும் இந்த நாட்டில் தான். அவங்களுடைய சிந்தை என்றால் மனம், எங்களுடைய முன்னோரினுடைய அந்த மனசில், அந்த எண்ணத்தில் 1000 எண்ணங்கள், நிறைய சிந்தனைகள் வளர்ந்து அதன் மூலமாக நிறைய கருத்துக்களும் நிறைய சித்தாந்தங்களும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய உருவாகி சிறப்படைந்ததும் இந்த நாட்டில் தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த முன்னோர்களுடைய மனசில் ஆயிரக்கணக்கான கருத்துகளும் சித்தாந்தங்களும் பெருகி அதனால் அவங்க உயர்வு அடைந்ததும் இந்த நாட்டில் தான். இதை வந்தனை கூறி மனதில் இருத்தியன் வாயுர் வாழ்த்தேன்னு, இதுக்காக இந்த பெருமை மிக்க இந்த நாட்டிற்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய மனசில் அதை வச்சு அவங்க முன்னோர்கள் செய்த செயல்களை எல்லாம் நினச்சி பார்த்து நான் வாயார போற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தே மாதரம் என்று வணங்கேனோ, அதாவது அன்னை பூமியே வணக்கம், அன்னை பூமியே வணக்கம் என்று நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நாட்டுக்கு வணக்கம் சொல்கிறாரு பாரதியார் இந்த முதல் கவிதையில். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்திருந்தது இந்த நாட்டில் தான். அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்ததும் இந்த நாட்டில் தான். அவங்களுடைய முன்னோர்களுடைய மனசில் ஆயிரக்கணக்கான கருத்துக்களும் சிந்தனைகளும் தோன்றி அவங்க உயர்ந்த நிலையை அடைந்ததும் இந்த நாட்டில் தான். இப்படி பெருமைமிக்க இந்த நாட்டிற்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன். அந்த நாட்டினுடைய பெருமையை நான் வாயார போற்றுவேன். அன்னை பூமியை வணக்கம், அன்னை பூமியை வணக்கம் என்று வணங்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் கவிதையில் குறிப்பிடுறாரு பாரதியார். அடுத்த பாடல் பாருங்களேன். இன்னுயிர் தந்து எமை ஈன்று வளர்த்து அருள் ஈந்ததும் இந்நாடே, அதாவது எங்களுக்கு இனிமையான உயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உயிரை வழங்கி எங்களை பெற்றெடுத்து, ஈன்றுன்னா பெற்றெடுத்துன்னு அர்த்தம். அப்போது எங்களுக்கு இனிமையான அந்த உயிரை தந்து எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கி வளர்த்து அருள் ஈந்ததும், அருள் என்றால் கருணை, அந்த கருணை காட்டியது இந்த நாடு தான். அப்போது எங்களுக்கு உயிரை கொடுத்து இந்த பூமியில் பெற்றெடுத்து எங்களுக்கு கருணை காட்டியதும் இந்த நாடு தான். எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே, எங்களுடைய தாய்மார்கள் அவங்க பிறந்து அவங்க மழலை மொழி பேசியிருப்பாங்க இல்லையா, பிறந்து கொஞ்ச நாளில் தான் அந்த குழந்தை பேசும், 1 வருஷம் 1.5 வயசில் பேச ஆரம்பிக்கும் இல்லையா, அப்படி எங்களுடைய தாய்மார்கள் பிறந்து அந்த மழலை மொழிகள் பேசி அறிந்ததும் முன்னாடி, அதுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் இந்த நாட்டில் தான். அதுக்கு பின்னாடி எங்களுடைய அந்த அன்னைமார்கள், எங்களுடைய அம்மாக்கள் அவங்க கண்ணீராகி நிலவினில் ஆடி கழித்ததும் முன்னாடி, எங்களுடைய அம்மாக்கள் பருவ குமரிகளாக, அதாவது வயசு பொண்ணாகி அந்த நிலாவினுடைய வெளிச்சத்தில் விளையாடி சந்தோஷப்பட்டதும் இந்த தேசத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடி எங்கள் அம்மாமார்கள்
தங்களுடைய பொன் மாதிரி இருக்கக்கூடிய தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உடம்பு சந்தோஷம் அடையும்படி அந்த தண்ணியில் விளையாடி அதுக்கப்புறம் வீடு திரும்பி வந்ததும் இந்த நாட்டில் தான். இப்படி எங்களுடைய அம்மாவையெல்லாம் வளர்த்து ஆளாக்கிய இந்த தேசத்தை, இந்த நாட்டை அன்னை பூமியே வணக்கம், அன்னை பூமியே வணக்கம் என்று தொழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த 2வது பாடலை குறிப்பிடுறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு உயிரை வழங்கி எங்களை பெற்றெடுத்து எங்களை ஆளாக்கி கருணை காட்டியதும் இந்த நாடு தான். எங்களுடைய அம்மாமார்கள் பிறந்து மழலை மொழிகள் பேசி அதுக்கப்புறம் அவங்க நல்லா பேச தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த தேசத்தில் தான். அவங்க குழந்தையாக இருந்து அதுக்கப்புறம் பருவ பெண்களாக மாறி நிலாவினுடைய வெளிச்சத்தில் விளையாடி சந்தோஷப்பட்டதும் இந்த நாட்டில் தான். அவங்களுடைய தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த உடல் சந்தோஷப்படும்படியாக அவங்க தண்ணீரில் விளையாடி அதுக்கப்புறம் வீடு திரும்பி வந்ததும் இந்த நாட்டில் தான். இந்த மாதிரி எங்கள் அம்மாமார்கள் வளர்ந்து ஆளாகிய இந்த நாட்டை, இந்த அன்னை பூமியை வணக்கம் வணக்கம் என்று சொல்லி வாழ்த்துவேன் வணங்குவேன் அப்படின்னு இந்த 2வது பாடலில் குறிப்பிடுறாரு பாரதியார். அதற்கடுத்த பாடல் பாருங்க, மங்கையராயவர் இல்லறம் நன்கு வளர்த்ததும் முன்னாடி. இதில் இந்த பாடலில் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். பெண்கள் இந்த குடும்ப வாழ்க்கைக்குன்னு சில அறச்செயல்கள் இருக்குது, நல்ல செயல்கள், தர்மங்கள் இருக்குது. அதையெல்லாம் சிறப்பாக செய்து பராமரித்து அது உயர்வடையும்படி செய்து இந்த நாட்டில் தான். அவங்க பொன் மாதிரி பிள்ளைகளை பெற்றெடுத்து பாலூட்டி அந்த பிள்ளைகளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டதும் இந்த நாட்டில் தான். மனுஷங்க மிகவும் இந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் உயர்நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா பக்கம் கோயில்கள் காணப்படுவதும் இந்த தேசத்தில் தான். அதுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக வாழ்ந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு அவங்களுடைய உடல் வாழ்வை விட்டுட்டாங்கன்னா அது என்ன ஆகும், அந்த உடலை கொண்டு போய் புதைச்சிருவாங்க, அதில் எரிச்சிருவாங்க. அந்த அழகிய உடலுடைய அணுக்கள் எல்லாம் கலந்ததும் இந்த தேசத்தில் தான். அப்படிப்பட்ட இந்த தேசத்தை அந்த அன்னை பூமியை வணக்கம், அன்னை பூமியை வணக்கம் என்று தொழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் குறிப்பிடுறாரு. பாருங்கள், அப்போ பெண்கள் குடும்ப வாழ்க்கைக்குன்னு இருக்கக்கூடிய நல்ல அறங்களை செய்தது இந்த தேசத்தில் தான். அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்து பாலூட்டி அரவணைச்சதும் இந்த நாட்டில் தான். மனிதர்கள் உயர்நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக கோயில்கள் எங்கெங்கும் காணப்படுவது இந்த நாட்டில் தான். அதற்கப்புறம் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க உடல் வாழ்க்கையை விட்டுட்டு அவங்களுடைய அந்த அழகிய உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் அந்த இறந்து போனதுக்கப்புறம் அந்த உடம்புல இருக்கிற பொருளெல்லாம் அப்படியே மண்ணோடவோ காற்றோடவோ நெருப்போடவோ கலந்துரும். அப்படி அவங்களுடைய உடல்களுடைய அணுக்கள் எல்லாம் கலந்தது இந்த தேசத்தில் தான். அப்படிப்பட்ட இந்த நாட்டை, இந்த அன்னை பூமியை நான் வணங்குவேன், அன்னை பூமியை தொழுதிடுவேன் அப்படின்னு சொல்லி பாரதியார் இந்த பாடலை குறிப்பிடுறார். அப்போது எங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பாக இருந்தது, எங்கள் அம்மாவை பெற்றெடுத்தது, வளர்ந்தது, முன்னோர்களை தந்தது, அவங்களுடைய சிந்தனைகளை தந்தது, இப்படி எல்லாவற்றையும் தந்தது இந்த நாடு தான். எல்லாம் எங்கள் முன்னோர்கள் மகிழ்ச்சியாக இருந்ததும் எங்கள் அம்மாமார்கள் மகிழ்ச்சியாக இருந்து இந்த நாடு தான். ஆக இப்படி எல்லாவற்றையும் கொடுத்த இந்த நாட்டிற்கு நான் வணக்கம் சொல்லுகிறேன், இந்த நாட்டை நான் போற்றி வணங்குகிறேன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் தான் இந்த நாட்டு வணக்கம் அப்படிங்கிற பாடலை மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடியிருக்கிறார். நன்றி.